வாங்க இன்னைக்கு நாம கேகேஆரோட ஒரு மிரட்டலான ஐபிஎல் கம்பேக்க பத்தி பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இந்த சீசன் ஆரம்பமே ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. இதுதாங்க அவங்க ஜெயிச்ச மேட்ச்களோட எண்ணிக்கை. பிரஷர் பயங்கரமா ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஆப்போனன்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. வாங்க மேட்ச்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் செஞ்ச ராயல்ஸ் டீம் ஒரு டீசென்ட்டான டார்கெட்டை செட் பண்ணாங்க. கேகேஆர் பவுலர்ஸ் குறிப்பா வருண் சக்கரவர்த்தி அவங்கள நல்லாவே கட்டுப்படுத்தினாங்க. சுலபமா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கேகேஆருக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. ரெண்டு ஓபனர்ஸ்மே டக் அவுட். டாப் ஆர்டர் மொத்தமா சிரிஞ்சிடுச்சு. வெறும் 85 ரன்னுக்கு 6 விக்கெட். அவ்வளவுதான் நினைச்சாங்க எல்லாரும். முக்கியமான பேட்ஸ்மேன்லாம் அவுட். இனி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா அப்பதான் அந்த திருப்புமுனை. ஒரு முக்கியமான கேட்ச் டிராப் ஆக கேகேஆருக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை. ஒரு லைஃப் கிடைச்ச ரிங்கு சிங் கூட யங் பிளேயர் அனுகுல் ராய் ஜோடி சேர்ந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை தலைகீழா மாத்திட்டாங்க. பாருங்க, ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப். அவங்களோட பார்ட்னர்ஷிப் சாதாரணமானது இல்ல. ஐபிஎல் சரித்திரத்துல ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப். ரிங்கு சிங் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஆட்டத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம். சரி, இப்போ கடைசி ஓவர். ஜெயிக்க 9 ரன் வேணும். ஒரே டென்ஷன். ரிங்கு சிங் முதல் பந்து 4, இரண்டாவது பந்தும் 4, நாலாவது பந்துல 6 அடிச்சு மேட்சை முடிச்சாரு. அந்த சிக்ஸரோட ரிங்கு சிங் 50 போட்டாரு. கேகேஆருக்கு இந்த சீசன்ல முதல் வெற்றி. ஆட்ட நாயகன் வருண் சொன்ன மாதிரி நாங்க சும்மா இல்ல, ஜெயிக்க தான் வந்திருக்கோன்னு காட்டிட்டாங்க. இந்த ஒரு வெற்றி ஒருவேளை கேகேஆரோட இந்த முழு சீசனோட தலையெழுத்தையே மாத்தலாம் இல்லையா?